இசை ஜாதகத்தை மாத்தி எழுதுனது உங்க அம்மாவா? ஆமா அத்தை. அக்கா உண்மைய சொன்னா எங்க அம்மாக்கு கெட்ட பேரு வந்துரும்னு தான் இசை அக்கா அந்த பழிய மௌனமா ஏத்துக்கிட்டா. அத்தை, இசை அக்கா எந்த தப்பும் பண்ணல அத்தை. அக்காவால மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க முடியாது. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு பெத்த அம்மா கிட்ட இருந்து அன்பு கிடைச்சதே இல்ல அத்தை. ஆனா உங்களை பார்த்ததும் அவளுக்கு தன்னோட அம்மாவே திரும்ப கிடைச்ச மாதிரி நம்புனா. என் அத்தை எனக்கு இன்னொரு அம்மான்னு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பா. அக்கா மேல நீங்க கோவப்படக்கூடாதுன்னு நான் இந்த விஷயத்த சொல்லல அத்தை. நிஜமாவே அக்கா ரொம்ப நல்லவ. நீங்க அவளை வெறுத்துறாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. என்னோட அம்மா சின்ன வயசுல இருந்தே இசை அக்காவை கொடுமைப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. அவங்க பண்ண டார்ச்சர் எல்லாம் அக்கா எனக்காக சகிச்சுக்கிட்டா அத்தை. இருந்தும் அக்கா அம்மாவை ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசினதில்ல. அக்கா பாவம் அத்தை. நீங்களாவது இசை அக்காவை புரிஞ்சுக்கோங்க அத்தை. சுத்தி முத்தி பாரு ஸ்ரீஜா, யாரும் இல்ல. இவன் நிக்கிற நிலைய பார்த்தா செம்ம சான்ஸ் மாதிரி தெரியுது. இவனை இப்படியே இங்க இருந்து கீழே தள்ளி விட்டுட்டா கண் பார்வை இல்லாததுனால கால் தடுமாறி கீழே விழுந்துட்டான்னு எல்லாரும் நினைப்பாங்க. நம்ம மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. என்ன இசை, என்னாச்சு? ஏன் ரெண்டு பேருமே அமைதி ஆயிட்டீங்க? அசோக், ஸ்ரீஜா போயிட்டா, நான் மட்டும்தான் இருக்கேன். அம்மா, இங்க பால்கனில எதுக்கு தனியா வந்து காஃபி சாப்பிடுறீங்க? அது ஒண்ணும் இல்லை இசை, எனக்கு பால்கனில நின்று காஃபி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அதான். ஓ, எனக்கும் பால்கனில நின்று காஃபி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ஓ, இனிமே நீங்க இப்படி வரணும்னா என்னையும் கூப்பிடுங்க. நம்ம ரெண்டு பேரும் காஃபி ஃப்ரெண்ட்ஸா மாறிடுவோம். நான் உங்களுக்கு கம்பெனி தரேன், என்ன சொல்றீங்க? இசை, இங்க வந்ததுல எனக்கு கிடைச்ச பெஸ்ட் திங் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதுவும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டே எனக்கு காஃபி பார்ட்னரா கிடைச்சிட்டீங்க. நான் ரொம்ப ஹாப்பி இசை. இனிமே உங்களை கூப்பிடாம கண்டிப்பா பால்கனி பக்கம் வரவே மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஆமா, விஷால் காஃபிலாம் குடிப்பானா? விஷாலுக்கு தானே, அப்பப்ப குடிப்பாரு, அவ்வளவுதான். பை தி வே, காஃபி ஃப்ரெண்ட், வாங்க நம்ம முதல்ல ரூமுக்கு போலாம். விஷாலையும் வர சொல்றேன், அங்க போய் மிச்ச கதையெல்லாம் பேசலாம். இப்ப போலாமா? வாங்க, இப்படி வாங்க, பாத்து வாங்க. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற கோடிக்கணக்கான விஷயங்கள்ல ஜாதகன்றது ஒரு அம்சம் மட்டும்தான். கஷ்ட நஷ்டங்களும் சோதனைகளும் நிறைஞ்சிருக்கிற மனுஷனோட வாழ்க்கையில பல நேரங்கள்ல அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கறதையும் மனசளவுல அவனை சரி பண்றதையும் ஜாதகமும் ஜோசியமும் செய்யும், இல்லையா? ஆமாங்க, நான் பல நேரங்கள்ல மனக்குழப்பத்தோட இருக்கும்போது ஜாதகமும் ஜோசியமும் தான் எனக்கு தெளிவு கொடுத்திருக்கு. கரெக்ட். ஆனா நம்மளோட வாழ்க்கைய ஜாதகம் மட்டும் தீர்மானிக்கிறது இல்ல, நம்ம வாழ்ற முறை தான் முடிவு செய்யும். நம்மோட குணங்கள் முடிவு செய்யும். மற்றவங்களோட நம்ம பழகிற விதம், பண்பாடு, ஒழுக்கம், தர்ம சிந்தை, தெய்வ பக்தின்னு பல அம்சங்கள் வாழ்க்கையில இருக்கு.
உங்களோட விஷயத்தை எடுத்துக்கிட்டா நீங்களே உங்க மருமக குணத்தை பத்தி சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல ஜாதகம் பார்க்க என்ன இருக்கு? ஜோசியரா இருந்துட்டு வேற மாதிரி பேசுறேன்னு நினைக்காதீங்க. உங்க மருமகளோட ஜாதகம் தப்பான ஜாதகமாவே இருந்துட்டு போட்டோம். ஜாதகம் பொருத்தம் இல்லாம எத்தனையோ பேரு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நானே 10 பொருத்தம் இருக்குன்னு குறிச்சு கொடுத்தும் பிரிஞ்சும் போயிருக்காங்க. ஜாதகன்றது வண்டியோட ஹெட்லைட் மாதிரி. அது முன்னாடி இருக்கிற மேடு பள்ளத்தை மட்டும்தான் நமக்கு காட்டும். அதோட வேலை அவ்வளவுதான். ஆனா வண்டி ஓட்டுறது நாம தானே. வாழ்க்கைய சுமூகமா ஓட்டுறது அவங்க குணமும் எடுக்கிற முடிவும் தான் காரணம். ஐயா, நீங்க சொல்றது எல்லாமே புரியுதுங்கய்யா. இருந்தாலும் புரியுது. ரொம்ப வருஷ நம்பிக்கைய ஒரே நாள்ல நம்மளால மாத்திர முடியாதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். என் மருமகளை பத்தி இவ்ளோ உயர்வா சொன்னதே என் மனசுக்கு நிறைவா இருக்கு சாமி. இருந்தாலும் இந்த ஜாதக ரீதியா ஏதோ ஒரு குறை இருக்குன்னு நீங்க பயப்படுறீங்க இல்லையா? அதுக்காக ஒரு பரிகாரம் சொல்றேன். வசதி இல்லாத ஏலப்பட்ட ஒரு 5 ஜோடிக்கு உங்க மருமக கைப்பட தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. அந்த பொண்ணு கையால தாலி எடுத்து கொடுத்து மத்தவங்க வாழ்க்கைய தொடங்கும் போது உங்க மருமகளுக்கு வரக்கூடிய ஜாதக ரீதியான தடங்கல்கள் எல்லாம் பனி போல விலகிடும். இது போதுங்க ஐயா, இது போதும் எனக்கு. உங்களை பார்த்தது, உங்ககிட்ட பேசினது என் மனசுக்கு நிறைவா இருக்கு. நான் இல்லாத குடும்பத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கறத ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் என் மருமக இசை கையால எடுத்து கொடுக்க சொல்றேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரியே என் மருமக கையால தாலி தானோ நான் பண்ண சொல்றேன். நான் வரேங்க ஐயா, போயிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷமா. இந்தாங்கம்மா உங்க ஜாதகம். இந்தாங்க ஐயா, இத வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லதுமா. வாங்க. நான் போயிட்டு வரேன் சாமி. போயிட்டு வாங்கம்மா. இப்ப எதுக்கு நம்மள இங்க வர சொன்னாங்கன்னே தெரியல. இந்த சுபத்திர அன்னைக்கு வேற வேலையே கிடையாது. ஐயோ, இந்த அசோக்க பார்த்தாலே பயமா இருக்கு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். பேசாம இருங்கக்கா. உங்களை சமாளிக்கிறது எனக்கு பெரிய பாடா இருக்கு. என்னப்பா, எதுக்கு எல்லாரையும் ஹாலுக்கு வர சொன்னீங்க? உங்க அம்மா வெளில போயிருக்காடா. அவ இங்க வரும்போது நம்ம எல்லாரையும் ஹால்ல இருக்க சொன்னா. அதுக்கு தான் உன்னையும் கூப்பிட்டேன். அதுக்கு தானா? சார், வாங்க கணேஷ்.